வெல்கம் டு எம்டி பைட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம சால்வர் டேட்டா அனாலிசிஸ் எப்படி கூகுள் ஷீட்ஸில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சால்வ் அனாலிசிஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அட்வான்ஸ்டு கோல் சீக் ஃபங்க்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல் சீக் ஃபங்க்ஷன் ஒரு இன்புட் ஃபீல்டோடைய வேல்யூவை தான் கண்டுபிடிச்சி கொடுக்கும். அதுவே சால்வ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மல்டிபிள் இன்புட் ஃபீல்ட்ஸுடைய வேல்யூஸை கண்டுபிடிச்சி கொடுக்கும். அதாவது நம்ம டார்கெட் வேல்யூவை வைக்கிற ஒரு அவுட்புட் வேல்யூவை பேஸ் பண்ணி அதுக்கு தேவையான இன்புட் வேல்யூஸ் என்னென்னவோ அதை அனலைஸ் பண்ணி நமக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸில் நம்ம சால்வர் டேட்டா அனாலிசிஸ் தான் பண்ண போகிறோம். அதுவும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிற இந்த டேட்டா மெம்பர்ஸில் தான் நம்ம அனாலிசிஸ் டெக்னிக்கை அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அனாலிசிஸ் டெக்னிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டா மெம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இப்போ இங்கே சேல்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ சேல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னா, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டு, அதாவது எத்தனை பொருட்கள் விற்கப்பட்டது அப்படிங்கிறது 350. ப்ரைஸ் பை யூனிட் $4.25, அதோடைய ப்ரைஸ் என்ன. ஸோ டோட்டல் கிராஸ் ரெவென்யூ, அதாவது டோட்டல் இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 டைம்ஸ் 4.25, அதாவது $1487.50. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா C4 டைம்ஸ் C5. ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸையும் ப்ரைஸ் பை யூனிட்டையும் மல்டிப்ளை பண்ணி கிராஸ் ரெவன்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் சேல்ஸ். அதுவே காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆட்ரிபியூட் தான் இருக்குது, அது காஸ்ட் பை யூனிட், அதாவது எத்தனை ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில். ஸோ $2.22 தான் கொள்முதல் ப்ரைஸ், அதாவது ஒரு பொருளுக்கானது. ஸோ அதன்படி டோட்டல் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் யூனிட்ஸையும் காஸ்ட் பை யூனிட்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், C4 times F4. ஸோ 350 டைம்ஸ் $2.22. ஸோ இது பேஸ் பண்ணி காஸ்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நெட் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட், அதாவது C7 மைனஸ் F7, அதாவது டோட்டல் இன்கம் மைனஸ் டோட்டல் காஸ்ட் வேல்யூ. ஸோ இதை டிடெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் எவ்வளோங்கிறது கிடச்சிரும். ஸோ அதுதான் $710.50. ஸோ இப்போ இதுதான் கிடைக்கப்பட்டு இருக்கிற ஒரு நெட் ப்ராஃபிட். ஸோ நம்மளுடைய ஒர்க் என்ன இந்த எக்ஸசைஸில் அப்படின்னா, இந்த நெட் ப்ராஃபிட்டை $1000 ஆக்கணும் அப்படின்னா எந்தெந்த வேல்யூஸு எந்த அளவுக்கு மாறணும், அதாவது கிராஸ் ரெவன்யூ எவ்வளோ மாறணும், டோட்டல் காஸ்ட் எவ்வளோ மாறணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பட் கிராஸ் ரெவன்யூ டோட்டல் காஸ்ட்டும் ஆல்ரெடி ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூஸை மாற்ற முடியாது. ஸோ இன்புட் வேல்யூஸை தான் மாற்ற முடியும். ஸோ இன்புட் வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், ப்ரைஸ் பை யூனிட், காஸ்ட் பை யூனிட். ஸோ இந்த 3 வேல்யூஸ் தான் இன்புட் வேல்யூஸ். ஸோ நமக்கு தேவையான அவுட்புட் வேல்யூ வேணும்னா இன்புட் வேல்யூவை தான் மாற்றணும். ஸோ இந்த இன்புட் வேல்யூஸை டேட்டா வேலிடேட் பண்ணி மாற்றுறது சால்வர் டேட்டா அனாலிசிஸில் மட்டும்தான் முடியும். ஸோ அதுக்கு தான் சால்வர் டேட்டா அனாலிசிஸ் மெத்தடை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணி நம்ம நெட் ப்ராஃபிட்டை ரிவைஸ் பண்ணலாம். ஸோ சால்வர் மெத்தட் அப்ளை பண்ணுறதுக்கு மெனுவில் போயிட்டு ஆட் ஆன்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ ஆட் ஆன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஆட் ஆன்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகும். அங்கே சால்வர் ஆட் ஆன்ஸும் லிஸ்ட் ஆகணும். ஒரு வேளை லிஸ்ட் ஆகலை அப்படின்னா கெட் ஆட் ஆன்ஸை கிளிக் பண்ணணும். ஸோ கெட் ஆட் ஆன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சால்வர் ஆட் ஆன்ஸை டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் ஸ்டேஷனுக்கு நம்மளை கொண்டு போகும். ஸோ இந்த இடத்துல நம்ம சால்வர் ஆட் ஆன்ஸை நம்ம சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே நான் சால்வர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ சால்வர் அப்படின்னு டைப் பண்ணேன்னா சால்வருங்கிற பேரில் ரிலேட்டடான இருக்கிற எல்லா ஆட் ஆன்ஸும் லிஸ்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சால்வர் ஆப்டிமைசேஷன் ஃபார் கூகுள் ஷீட்ஸ் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் பேஜுக்கு கொண்டு போகும். ஸோ இங்கே இன்ஸ்டால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணனா கெட் ரெடி டு இன்ஸ்டால்ங்கிற டயலாக் பாக்ஸ் வரும். கண்டினியூ பண்ணோன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகும். உடனே இன்ஸ்டாலேஷனும் முடிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் முடிஞ்சோன்னா இங்கே நான் டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ மீண்டும் ஒர்க் ஷீட்டுக்கு போயிட்டு நம்ம ஒர்க் ஷீட்டில் இருக்கிற நெட் ப்ராஃபிட்டை ரிவைஸ் பண்ணுறதுக்கு டேட்டா அனாலிசிஸை அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ மெனுவில் போயிட்டு ஆட் ஆன்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சால்வ் ஆட் ஆன் அப்ளை ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆட் ஆனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சால்வர் ஆட் ஆன்ஸ் ஆல்ரெடி ஆட் ஆயிருச்சு. ஸோ இப்போ இங்கே ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு சால்வரோடைய ப்ராப்பர்ட்டி விண்டோ வந்துடும். ஸோ இங்கே தான் சால்வர் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம தேவையான பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செட் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் இருக்குது. ஸோ அதில் தான் நம்ம டார்கெட் அவுட்புட் எதுவோ அந்த செல்லுடைய பொசிஷன் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷனை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெட் ப்ராஃபிட் தான் நம்மளுடைய அவுட்புட் வேல்யூ. ஸோ அந்த அவுட்புட் வேல்யூவோட லொக்கேஷன் D9 செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதோடைய டார்கெட் வேல்யூ என்ன அப்படின்னா $1000 அப்படிங்கிறத செட் பண்ணுறேன். அடுத்ததாக பை சேஞ்சிங், அதாவது இப்போ இந்த 1000 அட்டைன் பண்ணுறதுக்கு எந்தெந்த இன்புட் வேல்யூவை சேஞ்ச் பண்ணணுமோ அந்த இன்புட் வேல்யூஸ் இருக்கிற லொக்கேஷனை இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு
நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், ப்ரைஸ் பர் யூனிட், காஸ்ட் பர் யூனிட், இந்த மூணும் எந்தெந்த செல்லில் இருக்கோ அந்த செல் லொக்கேஷன்ஸை இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸ்டார்டிங் C4 என்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கமா கொடுத்துட்டு அடுத்ததாக ப்ரைஸ் பர் யூனிட் எந்த செல்லில் இருக்கோ அந்த செல் லொக்கேஷனை இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த செல் லொக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா C5. இப்போ C5 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ கமா கொடுத்துட்டு அடுத்ததாக காஸ்ட் பர் யூனிட் எந்த செல்லில் இருக்குங்கிறதும் அந்த செல் லொக்கேஷனையும் கொடுக்கணும். ஸோ காஸ்ட் பர் யூனிட் வந்து F4ல் இருக்குது. ஸோ இப்போ F4 அப்படிங்கிறத நான் இங்கே என்டர் பண்ணுறேன். ஸோ F4ங்கிறத என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இன்புட் ஃபீல்ட்ஸாக இருக்கிற 3 இன்புட் வேல்யூஸோடைய லொக்கேஷன்ஸையும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போது டார்கெட் வேல்யூ செட் பண்ணியாச்சு, டார்கெட் செல்லையும் கொடுத்தாச்சு, இன்புட் செல்லையும் கொடுத்தாச்சு. இப்போ இன்புட் செல்ஸுக்கு நம்ம ஏதாவது கன்ஸ்ட்ரெயின் இருந்தால் இங்கே கொடுக்கலாம். அதாவது ஏதாவது கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறோன்னா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 350ன்னு இருக்குது. ஸோ இப்போ நெட் ப்ராஃபிட் 1000 அது மாற்றும் போது, அதாவது டேட்டா அனாலிசிஸ் பண்ணி 1000ன்னு மாற்றும் போது இந்த 350 அப்படிங்கிறது ஒரு டெசிமல் வேல்யூவாக வந்துடக்கூடாது. ஏன்னா அது பொருட்களோட எண்ணிக்கை. ஸோ பொருட்களோட எண்ணிக்கை எப்போ இன்டீஜராக மட்டும்தான் இருக்கணும், டெசிமல் பாயிண்ட் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஒரு கண்டிஷன் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ எப்போவுமே இந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டு வந்து எப்போவுமே இன்டீஜராக தான் இருக்கும். ஸோ அதுக்கு இங்கே ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே ஆட் கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகுது. ஸோ இங்கே போயிட்டு அந்த செல்லோடைய லொக்கேஷன் எதுவோ அதை கொடுக்குறேன். ஸோ C4 அப்படிங்கிறத செட் பண்ணுறேன். ஸோ இப்போ ரிலேஷனில் அந்த செல்லுக்கான க்ரைட்டீரியா அதாவது அந்த செல்லுக்கான கண்டிஷன் என்னவோ அதை கொடுக்குறேன். ஸோ கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர். ஸோ இந்த செல் எப்போவுமே இன்டீஜராக தான் இருக்கணும். ஸோ செட் பண்ணிவிட்டு ஓகேவை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செல்லோடைய கன்ஸ்ட்ரெயின் செட் ஆகிருச்சு. ஸோ சப்ஜெக்ட் டு C4 = இன்டீஜர். ஸோ இந்த செல் எப்போவுமே வந்து இன்டீஜராக தான் இருக்கும். ஸோ டெசிமல் பாயிண்ட்டாக மாறவே மாறாது. அதாவது டேட்டா அனாலிசிஸ் பண்ணதுக்கு பிறகும் இந்த செல் இன்டீஜராக மட்டும்தான் இருக்கும். ஸோ அடுத்ததாக ப்ரைஸ் பர் யூனிட் இந்த வேல்யூக்கு நம்ம வந்து கண்டிஷன்ஸ் வைக்க போகிறோம். ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் $4.25 ஆகும், மேக்ஸிமம் $5 அப்படிங்கிற கண்டிஷனை தான் வைக்க போகிறோம். அதாவது ப்ரைஸ் பர் யூனிட் எப்போவுமே மினிமம் 4.2 ஆகும், மேக்ஸிமம் வந்து $5 தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக நான் C5 செலக்ட் பண்ணிவிட்டேன். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, அதாவது மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவோ அதை நான் முதல் செட் பண்ணுறேன். ஸோ $5 அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்தேன்னா இந்த கண்டிஷன் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நான் ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய கன்ஸ்டன்ஸோடைய டேபிளில் ஆட் ஆயிடுச்சு செக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா C5 <= 5. ஸோ எப்போவுமே இந்த ப்ரைஸ் பர் யூனிட் மேக்ஸிமம் வந்து $5 தான் இருக்கும். ஸோ $5 தாண்டி வேல்யூ போகாது. ஸோ இப்போ மீண்டும் இன்னொரு கன்ஸ்ட்ரெயின் அதே செல்லுக்கு செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிவிட்டு மீண்டும் C5வை இங்கே செலக்ட் பண்ணலாம். ஸோ C5ல் இப்போ மினிமம் வேல்யூவை செட் பண்ண போகிறோம். அதாவது <= கொடுத்தா மினிமமாக இந்த C5ங்கிற செல்லில் இருக்கிற வேல்யூ எவ்வளோ வரைக்கும் போகலாம் அப்படின்னா 4.25. இதுதான் நம்ம கொடுக்குற மினிமம் வேல்யூ. ஸோ அதையும் ஆடுன்னு கொடுத்துட்டேன். ஸோ ஆடுன்னு கொடுத்தோடனே நம்மளுடைய கன்ஸ்ட்ரெயினாக அது ஆட் ஆகிருக்கும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த செல்லுக்கும் இங்கே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒன்றா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ காஸ்ட் பர் யூனிட்டுக்கு வந்து 2.22ன்னு இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன கன்ஸ்ட்ரெயின் செட் பண்ண போகிறோம் அப்படின்னா F4க்கு செட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயும் நம்ம வந்து 2 கண்டிஷன்ஸ் வைக்க போகிறோம். ஸோ மினிமம் வந்து $2.5 ஆகும், மேக்ஸிமம் $3.5 ஆகும் வைக்க போகிறோம். ஸோ இனிஷியலாக <= கொடுத்துட்டு இப்போது நம்ம 2.5 அப்படிங்கிறத செட் பண்ண போகிறோம். அதாவது மினிமமாக வந்து இந்த செல் வந்து 2.5 இருக்கணும். ஸோ அதுக்கும் கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ எப்போவுமே காஸ்ட் பர் யூனிட்டுங்கிறது $2.5 தான் இருக்கணும், அதுக்கும் கம்மியாக இருக்கக்கூடாது. அதனால் <= கொடுத்துட்டு ஆடுன்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு அடுத்ததாக மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோங்கிறத செட் பண்ணலாம். அதாவது அதிகபட்சமாக காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோ வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத இப்போ செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறத தான் நம்ம செட் பண்ணணும். அதாவது மேக்ஸிமம் வேல்யூ எதுவோ அது செட் பண்ணுறதுக்கு நம்ம லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துட்டு இப்போது 3.5 அப்படிங்கிறத என்டர் பண்ணணும். ஸோ F4ன்னு தப்பாக கொடுத்துட்டேன். இப்போ அதை டெலீட் பண்ணிவிட்டு 3.5 அப்படிங்கிறத மட்டும் என்டர் பண்ணுறேன். ஸோ 3.5 தான் மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ 2.5. ஸோ இது ஓகே கொடுத்தேன் அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரெயின் டேபிளில் எல்லாமே போய் ஆட் ஆயிரும். ஸோ இப்போது நம்ம செட் பண்ணியிருக்கிற எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸையும் பார்க்கலாம். அதாவது C4 வந்து இன்டீஜர், C5 வந்து மினிமம் 4.25 to 5 தான் இருக்கும். F4ல் இருக்கிற வேல்யூஸ் வந்து 3.5லேருந்து 2.5குள்ளே தான் இருக்கும். ஸோ நம்ம டார்கெட் வேல்யூ 1000, இன்புட் வேல்யூஸ் எல்லாமே செட் பண்ணிட்டோம், எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸும் செட் பண்ணிட்டோம். இப்போ டேட்டா வேலிடேஷன் மட்டும்தான் பண்ணணும். ஸோ அதுக்கு சால்வ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி சால்விங் மெத்தட் அப்படிங்கிறத இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறது ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் லீனியர் மெத்தட் இருக்குது, எவால்வேஷனரி மெத்தட் இருக்குது, லீனியர் ப்ரோக்ராமிங் மெத்தட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ்க்கு தேவைப்படாது. ஸோ இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்
சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்டிமல் சொல்யூஷன்ஸை டிட்டர்மைன் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ்க்கு நமக்கு இந்த மெத்தட்ஸ் தேவையில்லை. ஸோ நான் டைரெக்டாக சால்வ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ சால்வ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் நம்ம செட் பண்ணியிருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸை பேஸ் பண்ணி டேட்டா வேலிடேஷன் ஆகும். ஸோ இப்போ டேட்டா அனாலிசிஸ் ஆகிருச்சு, சால்வர் ஃபவுண்ட் சொல்யூஷன்னு வந்துருச்சு. இப்போ மேலேயும் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் அப்ளை ஆகி நம்மளோட டார்கெட் வேல்யூவும் அச்சீவ் ஆயிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் $1000 மாறிடுச்சு. அதுக்கு எப்படி மாறி இருக்குது அப்படின்னா கிராஸ் ரெவென்யூ வேல்யூவும் டோட்டல் காஸ்ட்டும் மாறி இருக்குது. ஸோ இந்த 2 வேல்யூவும் மாறினதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்புட் வேல்யூ, அதாவது இன்புட்டுக்கு நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி மாறி இருக்கு.